நாங்கள் உறுதியளிக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை இனி வருங்காலங்களில் மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை கொடுப்போம். நான் பஸ்ல போனேன், மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கார், ரே ரே போலாம் இறங்க நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்வு இல்ல? ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியிட்டு அது திமுகவும் பாஜகவும் காரணம் ஆதரவு சொல்றாரு. இல்லைங்க, இப்போ ஆதவ அர்ஜுனாவோட வேலையே இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த முதல்வன் படத்தை இவரே கண்டுபிடிப்பார மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு இவ்வளோ கடைசி நேரத்தில் இப்போ இதில் பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது பணம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிவி கேட்குற இதில் ஓட் ஷேர் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நேரட்டிவ் அவர் இதே வேலை தான். அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கு இதே தப்பான நேரட்டிவ் செட் பண்ணுறது அவரோட வேலை. ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியிட்டு அது திமுகவும் பாஜகவும் காரணம் ஆதரவு சொல்றாரு. இல்லைங்க, இப்போ ஆதவ அர்ஜுனாவோட வேலையே இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த முதல்வன் படத்தை இவரே கண்டுபிடிப்பார மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு இவ்வளோ கடைசி நேரத்தில் இப்போ இதில் பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது பணம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிவி கேட்குற இதில் ஓட் ஷேர் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நேரட்டிவ் அவர் இதே வேலை தான். அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கு இதே தப்பான நேரட்டிவ் செட் பண்ணுறது அவரோட வேலை. டிவிக்கேல இவரும் ஒரு ஆள் தான். இவருடைய அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் 50-60 கால திமுகவை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னார்ல, பயமுறுத்தினார்ல. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கூட்டத்தில் சோடா பாட்டில் அடித்து வீசுறது, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு உள்ளே புகுந்து ஆளுங்களை அடிக்கிறது, அதாவது கோபுரம் பார்த்துருப்பீங்க. கோபுரத்தில் வர அதே பழைய அருந்து போன கதையை தான் ஆதவ அர்ஜுனாவும் பேசிகிட்டு இருக்கிறாரு. முன்னாடி வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த 1 வாரம் 2 வாரம் இருக்கிற நிலைமையில் ஏதோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ரெஃப்லேருந்து தான் அது வெளில வந்திருக்கு. அது எடிட்டர் ரெஃப்லேருந்து தான் வெளியில் வந்திருக்கு. அதாவது குழுவினர் அவங்க சரௌண்டிங்கில் இருந்து தான் அது படம் வெளில வந்திருக்கு. பாஜக காரணம், திமுக காரணம் யாருமே அதை வெளியிடலை. அவங்க படம் சரௌண்டிங்லே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காப்பி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஹீரோ இருந்தால் அவங்களுக்கு ஒரு காப்பி, ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு காப்பி. அது மாதிரி எடிட்டர் ரெஃப்பு, டைரக்டர் ரெஃப்பு, ஹீரோ ரெஃப்பு, அந்த மாதிரி அது போகும். ப்ரொடியூசர் ரெஃப், இந்த மாதிரி படத்தோட ஃபுல் காப்பியாக அவங்கவுங்களுக்கு ஒரு ரெஃப்னு சொல்லிட்டு அவங்கவுங்க காப்பியாக சொல்லிட்டு அவன் வச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இது எடிட்டர் ரெஃப்லேருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுமா இந்த ஆதவ அர்ஜுனா அந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏமா பாஜக தான் ரிலீஸ் பண்ணுது, திமுக தான் ரிலீஸ் பண்ணுதுன்னு எதையாச்சும் பேசணும், எதையாச்சும் பண்ணணும். சரி, அது கூட இருக்கட்டும் விடுங்க. அடுத்து என்னங்கிறான், சர்வே எடுக்கிறதுக்காக மகாபலிபுரத்துலேருந்து கோவளம் வரைக்கும் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு என்னமோ செக் பண்ணானா இவனும் இவங்க ஆளுங்களும். கண்டக்டர் பஸ் ஒவ்வொரு நிறுத்தத்துலையும் நிறுத்தும் போது விசில் அடிப்பாரா, ஆளுங்களை ஏறி கிளம்பு போகலாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் விசில் அடிச்சுட்டு போகிறான். இந்த ஒரு இதனால நம்மளுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கன்னு ஆதவ அர்ஜுனா, தற்கூரி ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. அறிவு கட்ட நாயை, இப்படிதானே எனக்கு பேச தோணுது. உண்மையிலே நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இவங்க இதே தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, விசில் தாண்டா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க பஸ்ஸில். நீ என்னடா புதுசாக வந்துக்கிட்டு உங்களுக்காக தான் அவங்களும் விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரீச் ஆகிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற இதாக தெரியல உனக்கெல்லாம். பேசணும்னு ஏதாச்சும் பேசுறீங்களாடா? அறிவோட பேசுங்கடா. மறுபடியும் தற்கூரித்தனமாக பேசிட்டு இருக்காதீங்களா, கடுப்பு மயிராகுற. மகாபலிபுரத்துலேருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கார், ரே ரே போலாம் இறங்க நிப்பாட்டு. நான் அப்போதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அடுத்து என்னென்னா, எடப்பாடி அந்த தொகுதியில்
தாவேகா வேட்பாளர் வந்து இபிஎஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு கருப்பாடா இருக்கிறாரு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா குற்றஞ்சாட்டு வச்சிருக்கிறாரு. சரி, நீ குற்றஞ்சாட்டு வைக்கிற, இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நீ சொல்லிட்ட. உன் தலைமை என்ன பண்ணுதாங்க? டிவிகே தலைமை, அந்த தலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதாங்க? இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு, ஏதாச்சும் அந்த தலை பேசுதா? எதுக்குமே பேசாதா அந்த தலை? இல்லை உங்கள் தலைவர் எதுக்குமே பேச மாட்டார். 49 பேர் செத்தாலையும் உடனே என்ன ஆள விடுங்கடா நான் பறக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு அவசர அவசரமாக ஓடுறாரா, பறந்து போகிறாரா? போய் மெட்ராஸில் போய் உக்காந்துக்கிட்டு 1 வாரம் 2 வாரம் கழிச்சு வீடியோ போடுறாரா? என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஆறுதல் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறந்தவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்றாரா? என்னடா நீங்களாம் அரசியல் பண்ணுறீங்க? அந்த 49 பேர் இறந்த டைமில் தான் வந்து என்னென்னா தீபாவளி வந்துச்சு. தீபாவளிக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? தீபாவளி யாரும் கொண்டாடாதீங்க தாவேக்கா கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே அடுத்த இதில் என்னடானா மலேசியாவுக்கு நீ பறந்து போ, மலேசியா சிங்கப்பூர் சம்திங் இங்கே நீ மறந்து போகிற. இது ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்கு அங்கே போயிட்டு என்னடானா ஸ்டேஜில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுற. அப்போயெல்லாம் உனக்கு அது குத்தலை உறுத்தலை. ஆமாம், அவன் பண்டிகையை கொண்டாடும் போது மட்டும் உனக்கு வந்து குண்டை நோவுது சுண்ணி நோவுது. உனக்கு அவனை கொண்டாட விடாமன்னு சொல்கிறேன். சரி, நீ அங்கே போய் டான்ஸ் ஆடுற, சரி விடுங்க, ஓகே ரைட்டு. அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்னு ஒரு பண்டிகை வந்துச்சு. அன்றைக்கி நீ என்ன பண்ண? இப்படி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஸ்டேஜை ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய உட்கார வச்சுட்டு நல்லா தான் நான் கொண்டாடினேன். கிறிஸ்மஸை, உன் பண்டிகை கிறிஸ்மஸை நல்லா தான் நான் கொண்டாடினேன். அப்போ ஏன் அந்த இதை மட்டும் ஏன் கொண்டாடாதீங்கன்னு சொன்னேன்? நம்ம பெரும் துயரத்தில் இருக்கோம் அப்படின்னு. அதுக்குள்ளே மறந்துட்டியா? அந்த 30 நாள் 3 மாதத்துக்குள்ளே அந்த காரியம் கருமாதி எல்லாமே முடிச்சு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ அத்தோடு சேர்ந்து அவங்களோட எல்லாம் இது பண்ணிவிட்டு உன் பண்டிகையை நீ கொண்டாட போயிட்டியா? வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே. நீ அப்படியே வந்து இந்த டிவிக்கு வந்து அப்படியே திமுக பிடிஎம். இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி வந்து என்னென்னா மறுசீரமைப்பு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க பார்லிமெண்ட்டில். இதனால் வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 39 எம்பிஸ்க்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஒரு 10 சம்திங் நம்ம வந்து ஜாஸ்தியாக வரும். இதனால் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 எம்பிக்கள் கூடுதலாக டெல்லிக்கு போய் உட்காரலாம், நமக்கு பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். இதில் என்னன்றாங்களா 33% சம்திங் வந்து என்னென்னா பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பெண் எம்பிஸாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் ஒன்று வாட்ஸ்அப்பில் போட்டேன். அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், திமுக எப்படி இதை வந்து பாஜக கொண்டு வர இந்த மறுசீரமைப்பு இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கும், அது என்னன்னு தெரியாமல் இவனும் அதை எதிர்ப்பான் அப்படின்னு நானும் கரெக்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எதிர்த்துட்டான். எப்படி அதே மாதிரி விஜயும் எதிர்த்துட்டான். அந்த என்ன சட்டம் என்ன எதுன்னு தெரியாமல் அவனுக்கு கூட ஏதோ ஒன்று 2 இது மாதிரி வந்து ஏதோ வார்த்தையை விட்டுருக்கான் யார், ஸ்டாலின் கூட. ஆனால் இவனுக்கு ஒன்றுமும் தெரியல, அதை பற்றியும் பேசலை. ஆனால் இது மறுசீரமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து மசோதா, இது வந்து வீணாக போடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இவனை கூப்பிட்டு வச்சு அந்த மசோதானால என்ன கேடுதல் என்ன பயன் அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு மட்டும் கேளுங்களாட்டா. அந்த டிவிக்கு தற்கொரிய திமுக பண்ணுற அதே அரசியலை தான் இவனும் பண்ணுறான். திமுகவுடைய பி டீம் தான் இவன். இப்போ இந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, போன 5 வருஷத்தில் வந்து திமுகவுக்கு வந்து டிவிக்கு தான் வந்து தலைவர் தான் வந்து ஆறுதல் தந்தார், என்னது இது பண்ணாருன்னு சொல்லிட்டு கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துகிட்டு போனார், சிம்பாலிக்காக சொன்னார் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. நாங்களும் அதை தானடா சொல்கிறேன், நீங்கள் திமுகவுடைய பி டீம் தான்டா அப்படின்னு. இப்போ கூட உங்களுக்கும் வந்து உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன சண்டை? ஒரு சண்டையுமே கிடையாது. சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டு எனக்கு அவனுக்கு தான் போட்டியேன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு டைலாக போகிற வர இடமெல்லாம் நீ பேசிட்டு கிடக்குற, அவ்வளோதான். ஆனால் இந்த விஜய் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு தான் அந்த வந்து பிரச்சனையே இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணது, இவங்களை ரொம்ப மட்டம் தண்ண சினிமா ஃபீல்டில் ரொம்ப மட்டம் தட்டுறது எல்லாமே அந்த அம்மா தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கே நல்லாவே தெரியும். புரியுதா? அப்படின்னா உங்களுடைய கலை எதிரி யார், அரசியல் எதிரி யார்? ஏடிஎம்கே டிவிக்கே தான். நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் டிவி என்ன? அந்த ஆள் இன்னொருத்தன் வந்து என்னென்னா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சானே ஒருத்தன். அந்த ஆள் கட்சி ஆரம்பித்த புதுசில் டிவியை கொண்டு டார்ச் லைட் அடித்து உடச்சாங்க. இப்போ அந்த டார்ச் லைட் உடஞ்சி போய் எங்கே கிடக்குது? டிவி பக்கத்தில் தான் கிடக்குது. அதே போல் தான் இந்த கட்சி ஆரம்பித்த 5 வருஷத்தில் வீராப்பா பேசுவீங்க. அடுத்த 5 வருஷத்தில் என்னென்னா எவனை எதிர்த்தீங்களோ அவங்ககிட்டயே போய் அவன் காலிலே போய் விழுந்துருவீங்க. நான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எங்களுக்கு கலை எதிரி வந்து திமுக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு எங்களுக்கு கொள்கை எதிரி ரொம்ப முக்கியம், எங்கள் கொள்கை எதிரியை நாங்கள் அழிக்கணும், அதுக்கு நாங்கள் வந்து கூட்டு வைப்போம், எதிரிக்கு எதிரி நண்பனும் இல்லை துரோகியும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு திமுக கூட போய் நீங்கள் டார்ச் லைட் மாதிரி நீங்கள் வந்து கூட்டணி வைப்பீங்களா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், இதான் நடக்க போகுது. அடுத்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக டிவிக்கே டிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஏடிஎம்கேவை அழிக்கணும், 2வது பிஜேபியை வளர விடாமல் பண்ணணும், அந்த காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இன்னமும் வரைக்கும் நீங்கள் 2 பேருமே வந்து என்னென்னா காங்கிரஸை பற்றி எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. பாஜக தான் எங்கள் எதிரிங்கிறீங்க. ஆனால் அந்த
காங்கிரஸை பற்றி இன்னைய வரைக்கும் நீங்கள் வந்து எதிரியோ எதிரியோ எதையுமே நீங்கள் வந்து சொல்லவே இல்லை பார்த்தியா?